A very happy evening, friends. Ninth English. Last session, we started with the supplementary reading, the envious neighbor. அதாவது, there are two couples, a good old couple and another couple who are jealous about the other couple. So what they do, what happens is being seen. இப்போ கடைசியா என்ன ஆக போறது அப்படிங்கிறத பார்க்கணும். We haven't completed that chapter. It is to be completed today. Before that, as usual, before we start the session, we'll start with a small motivational story. Then we'll look into this supplementary portion. Okay? ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம்னா அது அப்படியே மேல் நோட்டமா பார்ப்போமா இல்லாட்டி அது என்ன ஏதுங்கிறத ஆராய்ஞ்சு பார்ப்போமா? We will definitely look into it, then only come to a conclusion. That is how it should be, right? அப்படித்தானே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு முழுசா அதை பத்தி தெரியாம we shouldn't jump into a conclusion. So to teach this moral, there is a small story. நம்ம எல்லாருமே இந்த ஒரு ப்ராபர்ப் கேட்டிருப்போம் இங்கிலீஷ்ல. டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த அட்டையை வச்சுட்டு அது எந்த மாதிரியான புத்தகம், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, அதை வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த ஆத்தரை பத்தியும் தெரியாது, அவர் எந்த மாதிரியான புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காங்கன்னு நமக்கு ஐடியா கிடையாது. அதை படிச்சு பார்த்தா தானே அது ஒரு நல்ல கதையா என்னங்கிறதே தெரியும் இல்லையா? We can't say whether the book is good or not by just looking at the cover of the book. We need to read it line by line. What he is trying to tell, what she is trying to say. Then only it is possible for us to come to a conclusion. Right? Fine. This we'll be getting to know by looking at the story as well. Okay? I hope many of you are like this. இந்த மாதிரியான குழந்தைய தான் நீங்க இருப்பீங்க நம்புறேன். If at all you're not, ஒருவேளை இல்லைன்னா இந்த கதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். That we shouldn't jump to a conclusion just like that. We're looking at things. Okay. Moment, I'll share screen. See, you can look this picture. A boy looking outside the window. The ஜன்னல் வெளியில ரொம்ப அழகா வேடிக்கை பார்க்குற மாதிரி தோன்றுது இல்லையா? ட்ரெயின்ல பயணிச்சுட்டு இருக்கான். He is traveling in the train and is enjoying the sight of the mountains, forest that he is coming across. That is what even we do. We won't say it isn't nice. Because most of us, we always want to sit in the window seat. Window seat, ஜன்னலோர சீட்ல தான்ப்பா எனக்கு வேணும், நான் உட்காந்துக்கிறேன், நீங்க இந்த பக்கம் உட்காந்துக்கோங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த பையன் வந்து ஜன்னலோர சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். அதனுடைய அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறான். அப்பா, அவன் தாத்தா பாட்டியோட போயிட்டு இருக்கானா. அவன் என்ன சொல்றான்னா, Grandpa, look outside. Trees are going behind and the clouds that are to be seen in the sky, they are also passing behind. பின்னாடி போறது தாத்தா, மரங்கள்லாம் பின்னாடி போறது, நம்ம முன்னாடி போறோம், மரங்கள்லாம் பின்னாடி போறது, மேகங்கள்லாமும் அப்படிதான். இதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததான். சாரி, அவங்க தாத்தாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா தாத்தா பாட்டியோட பயணிச்சுட்டு இருக்கான். He feels very happy when this kid is saying like this. See, the clouds are passing behind, moving backwards. So, உங்களுக்கே தோணும்ல, இதுல என்ன ஆச்சரியமா இருக்கு மேம்? ட்ரெயின்ல பயணிக்கிறோம்னா நம்ம முன்னாடி போவோம், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த நபர்கள் வந்து பின்னாடி போற மாதிரிதான் இருக்கும். இதுல என்ன இருக்கு, இது என்ன இந்த விஷயம் இருக்கு இந்த பையன் வந்து ஆச்சரியமா பாக்குறதுக்கு? நீங்களும் இந்த மாதிரி யோசனை பண்ணிருப்பீங்கல்ல? அதே மாதிரிதான் இந்த தாத்தா பேரன் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஆப்போசிட்ல உட்காந்து ஒரு கப்பல், அவங்களும் வந்து என்னது இது, இந்த பையன் இவ்வளவு வேடிக்கையா இருக்கான், மரங்கள்லாம் பின்னாடி போறதுங்கிறான், மேகங்கள்லாம் பின்னாடி போகுதான், இதுல என்ன இருக்கு ஆச்சரியப்படுறதுக்கு? நத்திங் சோ யூனிக் அபவுட் இட். வேணா நீங்க உங்க பேரனை வந்து டாக்டர்கிட்ட போய் கொண்டு காட்டுங்க. இந்த வயசுல வந்து இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். That this grandpa, what he said, you know, உங்களுக்கு தெரியுமா, இந்த பையனுக்கு வந்து பிறவியிலேருந்தே கண்ணு கிடையாது, பார்வை தெரியாது. இன்னைக்குதான் கண் ஆபரேஷன் ஆயிருக்கு. அவனை நான் வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு விட போறேன். இட் இஸ் நவ்
that he is looking at things for the first time. That is why he is feeling so amazed at each one of the thing that he sees. ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்பொழுது அவன் ஏன் ஆச்சரியப்படுறான்னா, அவனுக்கு இப்பதான் பார்வையங்கிறதே கிடைச்சிருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயமும் பார்க்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ அழகுடையதா அப்படின்னு பார்க்கறதுக்கு. இத கேட்ட அந்த ஆப்போசிட் பர்சன், எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தாங்க இல்லையா, பயணிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப வெட்கமா போயிடுதான். ச்சே, நம்ம என்ன இப்படி ஒரு விஷயத்தையே தெரியல நமக்கு. இந்த பையனை வந்து நம்ம தப்பா நினைச்சிட்டோம்ல. எனக்கு பிறவில இருந்தே கண்ணு தெரியாது, இப்பதான் ஆபரேஷன் ஆகி அந்த பையன் வந்து முதலையா பாக்குறான், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறான். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் விழுந்திருக்க கூடாது. ஸோ தி கம் டு அ கன்க்ளூஷன், தே ஷுடன்ட் ஜட்ஜ். ஸோ டோன்ட் ஜட்ஜ் பீப்புள், டோன்ட் ஜட்ஜ் வாட் பீப்புள் டூ அன்டில் யூ நோ வாட் யூ ஹவ் பீன் த்ரூ. அவங்க அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, ஹவு தேர் லைஃப் இஸ் கோயிங், வி டோன்ட் நோ. நமக்கு அவங்கள பத்தி முழுசா தெரியாது. தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அந்த மாதிரி, அவன் சரி கிடையாது, இவ சரி கிடையாது, இந்த மாதிரிலாம் கன்க்ளூஷன் வரக்கூடாது. எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் திஸ் பிளானட் ஹேஸ் அ ஸ்டோரி. ஸோ டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் பிஃபோர் யூ ட்ரூலி நோ தெம். அவங்கள பத்தி முழுமையா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து வைக்க கூடாது. வி ஷுடன்ட் ஜட்ஜ் தட் பர்சன் பை த வே ஹி ஆர் ஷீ லுக்ஸ். அவங்க இப்போ ஒரு முதல் தடவை பார்த்திருப்பீங்க, அவங்க ஒரு மாதிரி கோபமா நடந்துக்கிறாங்கன்னா ஏன் கோவப்படுறாங்க, இதுல என்ன இருக்கு கோவப்படுறதுக்கு? யூ ஷுடன்ட் ஜம்ப் இன்டு a conclusion that this person is ill mannered person. சரிப்பட்டு வர மாட்டான், இவன் பழக்கத்துக்குலாம் நமக்கு இது ஒத்து வராது. இந்த மாதிரி கன்க்ளூஷன்லாம் வரக்கூடாது. அது ஏன் அவன் அப்படி இருக்கான், ஏன் இந்த மாதிரி கோவமா நடந்துக்கிறான்? There might be a reason behind it, right? We need to analyze before we jump into a conclusion. So with that good note, we'll continue this supplementary reading that we were seeing in the last session. So என்னெல்லாம் பார்த்தோம்? There was good old couple, there was a wicked couple who always felt jealous about these people. What happened? They had a dog, and this dog one day it showed a place wherein it was filled with a treasure. When they dug that place, they found a lot of gold coins, silver coins, நிறைய பொற்காசுகளும் வெள்ளி நாணயங்களும் அந்த இடத்துல இருக்கிறது தெரிய வருது. அதை வச்சு என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கடைசியில இந்த பொறாமப்படுற இந்த கப்பல் அவங்க என்ன பண்றாங்க, மாறுறாங்களா திருந்துறாங்களாங்கிறது தெரியல. We stopped it in between. We need to complete it, right? Yes, we will see that chapter today. We will complete it. Okay. So interesting. Pictures oda kaata poren. I'm not going to read through the book, but the story will be covered. Okay. ஆரம்பத்துல அந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருது, என்ன நடந்தது, அதையும் குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம என்ன நடந்தது, how it got what happened to the wicked couple, that is the envious who felt jealous about this good old couple. They will be getting to know it. An honest man and his wife lived with a pet dog. ஒரு நேர்மையான தம்பதியும் அவங்களோட ஒரு நாய், வளர்ப்பு நாயை வச்சிருந்தாங்களாம். They had a dog, they had a pet with them. What happened? What is so unique about this pet? They used to feed it with fish and tidbit from their own kitchen. One moment. ஒரே நிமிஷம். கொஞ்சம் ஸ்கிரீன்ல பெருசா தெரியுற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So that it is easy for you to read it. Okay. An honest man and his wife lived with a pet dog. Okay. They used to feed it with fish and tidbit from their own kitchen. அவங்களுடைய சமையல் அறையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணவு பதார்த்தங்களா இருக்கட்டும், இல்லாட்டி மீன், இதை வந்து அந்த நாய்க்கு கொடுத்து அவங்க அதை பார்த்துனாங்களாம், வளர்த்தாங்களாம். They used to feed it with fish and tidbit, small pieces of food
that they have in their house. So that is how they fed this dog. One day, when the couple went to work in their garden, their dog stopped at a place and started to bark. இவங்க எங்க வெளியில போனாலுமே அந்த நாயை கூட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த கார்டனுக்கு இந்த நாயை அழைச்சின்னு போறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல நின்ன இந்த நாய் திடீர்னு கத்த ஆரம்பிச்சுதான், குலைக்க ஆரம்பிக்குது. வவ் 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 அப்படின்னு அந்த நாய் குலைக்கிறது திடீர்னு. ஸோ இட் ஸ்டாப்ட் அட் அ பிளேஸ் அண்ட் ஸ்டார்டட் டு பார்க். பார்க்னா இந்த நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த நாயும் பண்றதுதான். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இந்த நாய் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி குலைக்க சொல்றது, குலைக்கிறது, ஏதாவது சாப்பாடு இருக்குமோ அதனாலதான் இந்த இடத்த பார்த்து அது குலைக்கிறதா அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா இல்ல, அது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடத்த தோண்டி பாக்குறாங்க. when they found when the couple dug that place, they found gold and silver pieces being buried there. அங்க அந்த இடத்த தோண்டி பார்த்தா புதையல். என்ன புதையல், அதுல தங்க நாணயங்களும் வெள்ளி நாணயங்களும் அந்த இடத்துல இருக்கு. they gathered the treasure. அந்த இடத்துல இருந்தக்கூடிய அந்த வெள்ளி நாணயங்களா இருக்கட்டும், பொற்காசுகளா இருக்கட்டும், வெள்ளி நாணயம், தங்க காசு எல்லாத்தையும் ஒன்னா சேகரிச்சு அவங்க என்ன பண்றாங்க, அத வந்து தனக்கு மட்டும் பயன்படுத்திக்காம ஏழைகளுக்கும் கொடுக்குறாங்க. they bought first rice fields and corn fields for themselves. இங்க பாருங்க, ரைஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் கார்ன் ஃபீல்ட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட். they became wealthy people. பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அவங்க பணக்காரங்களா ஆனது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு வந்து அவங்கள்ட்ட அதிகமா இருக்கக்கூடிய பணத்தை வந்து தானமாவும் கொடுத்தாங்களாம். Their neighbors, who were a stingy people, envied them and borrowed their dog to see if they could find any treasure with the help of the dog. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப கஞ்சமா எப்போதுமே இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். They used to feel jealous about these good old couple. So what happened one day? என்ன ஆகுது, ஒரு நாள் இந்த நல்ல தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, from this good couple, they borrowed this dog. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் இந்த நாயை அனுப்பி வைங்களேன், எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கொடுங்களேன், நாங்க வச்சுக்கிறோம், இந்த நாயை பாத்துக்கிறோம். அது வரைக்கும் இந்த நாயை வந்து இவங்க சீண்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எப்ப பாரும் அடியும் உதையும் தான் இந்த நாய் வாங்கியிருக்கோம். கஃப்ஸ் அண்ட் பஃப்ஸ் அந்த வார்த்தை இருக்கும்ல, இந்த கதையை நம்ம படிக்கும்போது டெக்ஸ்ட் புக்ல, இந்த டாகோட அவார்ட் ஒன்லி கஃப்ஸ் அண்ட் பஃப்ஸ், அடி உதை தான் வாங்கியிருக்குமா இந்த நாய். ஆனா திடீர்னு என்னமோ ரொம்ப பாசம், நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட இந்த நாயை கொடுங்க, நான் ஒன்னா வச்சுட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த குட் ஓல்ட் கப்பல் didn't know the intention in which they are asking this dog. எந்த எண்ணத்தை வந்து கேக்குறாங்கங்கிறது தெரியல. அதனால இவங்களும் கொடுத்துறாங்க இந்த நாயை. So the opposite, the neighbors who asked their dog, they were stingy. ரொம்ப கஞ்சத்தனத்தோட இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் வந்து அந்த நாயை வந்து பெருசா வந்து ஒன்னும் கண்டுனது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப பாசமா எங்கிட்ட கொடுங்க அந்த நாயை, நாங்க பாத்துக்கிறோங்கிறதுல சொல்றாங்களாம். they let the dog out into the garden. அவங்க கூட்டின்னு போறாங்க. இதே மாதிரி நமக்கும் ஏதாவது தங்கம் வெள்ளி கிடைக்குமா, பொற்காசுகள் எல்லாம் கிடைக்குமோன்னு அழைச்சின்னு போறாங்க. அந்த நாயை வந்து இந்த கார்டனுக்கு, இந்த தோட்டத்துல வந்து விடுறாங்க. they let the dog out into the garden. it walked along the garden without barking for a long time. நடந்து போயிட்டே இருந்துதான் இவங்களோட சேர்ந்துதான். ஒரு இடத்துலயும் வந்து குலைக்கவே இல்லை. it didn't bark. it didn't bark for a long time. what happened? At last, the dog stopped at a certain spot and began to sniff. sniffனா என்னன்னு சொல்லியிருக்கேன், மோப்பம் பிடிக்கிறது. அப்படி பண்ணும்ல, என்னாவது இருக்கா அந்த இடத்துல. நாய்கள்லாம் அப்படிதானே உணர முடியும். they'll feel that some food is there or not by sniffing. மோப்பம் பிடிக்கிறத வச்சுதான் அதால கண்டுபிடிக்க முடியும். இப்ப நம்மலாம் மூக்கால கண்டுபிடிக்கிறோம். வீட்டுல ஏதாவது அம்மா அவங்க வேலை சமைச்சாங்கன்னா, அம்மா நீ இன்னைக்கு சாம்பார் தான் பண்ணிருக்கியா, இன்னைக்கு குருமா தான் பண்ணிருக்கியா அப்படின்னு நம்ம எதை வச்சு கேட்கிறோம். அந்த வாசனை நமக்கு வருது இல்லையா, we feel the fragrance, then we are able to identify. இல்லாட்டி ஒரு ரோஜா பூ மனம் வருதுன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கணும், with the smell that we get. But how does a dog find it? By sniffing only it will be able to find. So at one point of time it stops and starts sniffing and it began to sniff. இத்தனை நாய் நாய் குலைக்கவே இல்லையேன்னு நினைச்சாங்க. திடீர்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி மோப்பம் பிடிச்சு அந்த இடத்த சொல்லத்தான். என்ன சொல்ல வருது, அந்த இடத்த மோப்பம் பிடிக்குதே தரன்னு பார்த்தா, they hastily dug the spot but found only dirt and nasty things.
குப்பைகளும் அழுக்கும் இந்த விலங்குகள்லாம் இறந்து போச்சுன்னா அந்த மாம்சம் இருக்கும் இல்லையா, ஒரே ஸ்மெல்லா இருக்குமே, அந்த இடத்துல அதுதான் தான் இட் வாஸ் filled with dirt and nasty things. when they found out when they dug out, அதை வந்து தோண்டி பாக்குறாங்க, ஓ இந்த இடத்துல தான் இந்த தங்கமும் வெள்ளியும் இருக்கு போல இருக்கு, நமக்கும் கிடைச்சிருது, நம்மளும் பணக்காரங்க ஆயிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படிலாம் நடக்கல. அந்த இடத்த தோண்டி பார்த்தா வெறும் அழுக்குதான் இருக்கு. குப்பையும் அழுக்கும், இந்த விலங்குகள் இறந்து போன அந்த மாமிசமும் அதுதான் இருக்கு. இதை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்பட்டுட்டாங்களாம். என்ன, எனக்கா நீ இந்த மாதிரி விஷயத்த காமிக்கிற? they were disappointed. the the old couple, good old couple, the envious couple, அதாவது யார் பொறாமப்படுறாங்களோ அவங்க தானே, அவங்கள்ட்ட தானே இந்த நாய் இருக்கு, அந்த நாயை கொன்னுட்டாங்களாம். they killed the dog. So they killed this dog. They not only took the dog, they made him to search, is there any good place, or is there any place where it has a lot of treasures, like it showed it to the good old couple. But it didn't happen like that. It sniffed at a place where it was only filled with dirt and nasty things. Being disappointed, they killed this dog. கொன்னுட்டாங்க அந்த நாயை. அவ்வளவுதான் போச்சு. கேட்டா இவங்க சும்மா இருப்பாங்களா? கோவப்படுவாங்க இல்லையா? ஆனா என்னாச்சு, இவங்க கோவப்படுற கப்பலா இல்ல. when the good old man came to know that his dog was buried at the root of pine tree with a heavy heart. ஓ, உங்க நாயை வந்து நாங்க கொன்னுட்டோம், இந்த பைன் மரத்துக்கு கீழே தான் நாங்க அதை வந்து புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களாம். சோ he hurried, வேகமா ஓடி போறாராம் அவர். and he burnt incense and adorned the grave with flowers. அந்த பைன் மரத்துக்கு கீழே தானே புதைக்கப்பட்டிருந்தது அந்த நாய். அந்த இடத்துல வந்து ஊதுபத்தி ஏத்தி மலர்களால அந்த அந்த புதைச்ச இடத்துல வந்து அவர் வந்து அலங்காரம் பண்ணாராம். he adorned the grave with flowers. இப்ப வீட்லயே யாராவது ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து நம்மளுடைய நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம், பூக்கள்லாம் சில பேர் போடுவாங்க. அதே மாதிரிதான் இவர் வந்து அந்த நாய்கிட்ட வந்து அவ்வளவு பாசமா இருந்திருக்காரு. சேம் வே the dog was towards his master. they had shared love to one another. ரொம்ப பாசமா இருந்திருக்கு அந்த நாய், உங்கள்கிட்ட ரொம்ப நேர்மையா இருந்திருக்கு. he couldn't feel he couldn't accept it that these people have done like this. So what he does, he burnt incense and adorned the grave with flowers. Incense na இந்த ஊதுபத்தியை தான் சொல்றாங்க. ஓகே. that night the dog appeared in the dream and instructed to cut down the pine tree where it was buried. அந்த ராத்திரி இங்க முதல் படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நாய் வந்து இந்த வயசான நபர் யாரு, இந்த நல்ல மனிதர், அவருடைய கனவுல வருதான், ஐயா நான் இறந்து போயிட்டேன், நீங்க வருத்தப்படாதீங்க, அந்த புதைக்கப்பட்டிருக்கேன் இல்லையா அந்த மரம், அந்த மரம் வந்து சாதாரணமான மரம் இல்ல, அந்த மரத்தை வெட்டி நீங்க ஒரு மார்ட்டரை தயாரிங்க. see the picture of mortar is given over here. you make a mortar and you use it. இத வந்து உபயோகிக்கும் போது நானே உங்க கூட இருக்க மாதிரி ஒரு உணர்வா எடுத்துக்கோங்க. thinking to be the dog itself because it was so helpful to its master. ரொம்ப வந்து தன்னுடைய மாஸ்டருக்கு ரொம்ப நேர்மையாவும் ரொம்ப பாசமா தான் நடந்துட்டு இருக்கு. நானே உங்க கூட இருக்கா மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. think it to be the dog itself. please cut down the pine tree. என்ன மரம்? pine tree. okay. you will be asked questions. we need to know the sequence in which the story is going. இந்த கதையை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்னு பார்க்கும்பொழுது we'll get passage questions, so comprehension or coherent order question. அதாவது சரியான வரிசையில வந்து நம்ம எழுதணும். அதுக்கு வந்து நமக்கு இந்த கதையினுடைய சீக்வன்ஸ் வந்து தெரியணும் இல்லையா, கரெக்டா, அப்பதானே அதை சொல்ல முடியும். so what happened now, that night the dog appeared in the dream of this good old man and instructed to cut down the pine tree where it was buried and make it into a mortar and use it. So what he does, he cuts down the tree. the good old man did as he was told. so அந்த நாய் எப்படி சொல்லித்தோ கனவுல அதே மாதிரி அவர் பண்றாரு. when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. அந்த மாட்டுங்கிறது என்ன, இப்படி இந்த பாட்டி எல்லாம் வச்சிருப்பாங்களே, அப்படி குட்டுவாங்கல்ல, டப் டப்னு சத்தம் வருமே, பார்க்கலாம் குட்டுவாங்க. இவர் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அரிசியை வந்து புடைக்க பாக்குறாங்க. when he ground the rice in it, it turned out to be a treasure. ஒரு பொக்கிஷமா மாறி போயிட்டான். it turned out to a some rich treasure. சந்தோஷம் தாங்கல. அந்த நாய் சொன்னா போலயே
அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க, நானே உங்க கூட இருக்க மாதிரி அது நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க, அந்த மரத்தை வெட்டி ஒரு மாற்றா ஆக்கிக்கோங்க. So when he cut down the tree and made it as a mortar, the mortar turned the rice into a rich treasure. So what happened next? Seeing this, அந்த எழுத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த விக்கெட் கப்பல் விடுவாங்களா? முதல்ல அந்த நாய் இவ்வளவு உதவி செஞ்சதுன்னும் போதே விடல. அந்த நாயை கூட்டின்னு போனாங்க. இதே மாதிரி ஒரு பொற்காசுகளும் நாணயங்களும் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அது கிடைக்கலன்னு ஒண்ணு தானே கொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத விடுவாங்களா? நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு, சீயிங் திஸ் த விக்கெட் பீப்புள் borrowed the mortar. இவர் அலசி புடைச்சாரு, இவருக்கு வந்து பெருசா ட்ரெஷர் கிடைச்சிடுது, நமக்கும் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வளருது. ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்கல்ல இவங்க இந்த கதையில பார்க்கும்பொழுது, ரைட்? பட் as soon as they used it, நீ பாருங்க எப்படி இருக்கு இந்த அரிசியை வந்து குட்டினதுக்கு அப்புறம், அந்த புடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஒரே அழுக்கா போயிடுதான். ரைட்? நாத்தம். இட் டர்ன் டு பி அ ஃபில்த். ஒரு கெட்டு போன விஷயம் எப்படி இருக்கும், கெட்டு போன சாப்பாடு எப்படி இருக்கும், அது மாதிரி இது ஒரு அழுகி போன மாதிரி ஆயிடுது. பட் as soon as they used it, all their rice turned into filth. அதாவது ஃபில்த்னா என்ன? டர்ட் ஆர் அழுக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் சொல்லும் போது இட் டர்ன்ட் அவுட் டு பி இட் டர்ன்ட் இன்டு ஃபில்த். ஸோ இன் ஆங்கர், அந்த நாய் வந்து உதவி செய்யணும்னு என்ன பண்ணாங்க? கொன்னு புதைச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த மார்ட்டர் என்ன பண்ணாங்க? அதை உடைக்கிறது மட்டும் இல்லாம அதை எரிக்கவும் செஞ்சுட்டாங்களாம். தே நாட் ஓன்லி broke it. இந்த முதல் படத்தை பார்க்கும்போது உடைச்சா மாதிரி இருக்கக்கூடிய படம் உங்களுக்கு தெரியுது. உடைக்கிறது மட்டும் இல்லாம எரிக்கவும் செஞ்சுட்டாங்க. தே burnt it. எவ்வளவு தப்பானவங்களா இருக்காங்கல்ல. ஒன் நைட் த டாக் அகெயின் அப்பியர்ட் இன் த ஓல்ட் மேன்ஸ் ட்ரீம். இந்த நாய் வந்து அவ்வளவு நேர்மையா இருந்திருக்கு, விடுறதாவே இல்லை அந்த குட் அந்த ஓல்ட் மேன், இந்த நல்ல நபரை வந்து விடுறதா இல்லை. மறுபடியும் அவருடைய கனவுல வந்தான். இட் அகெயின் அப்பியர்ட் இன் தி ஓல்ட் மேன்ஸ் ட்ரீம். இட் டோல்ட் டு ஸ்பிரிங்கிள் த ஆஷஸ் ஆஃப் த burnt mortar on withered trees. அதாவது இந்த இலைகள்லாம் உதிர்ந்து போயிருக்கும் இல்லையா, காஞ்சு போன மரம். இங்க பாருங்க, இந்த மரத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இதுல வந்து இலைகளே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படியே காஞ்சு போன மரமா இருக்குல்ல. So what the dog says in the good old man dream, please wither the, இப்படி தெளிச்சு விடுங்க இந்த ஆஹ் அஸ்திலாம் இருக்கு இல்லையா, அந்த சாரி இந்த மாட்டருடைய ஆஷஸ், அதை வந்து தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றதுதான். The trees would revive and bloom with flowers. அது வந்து என்ன ஆகும்? காஞ்சு போய் வாடி போய் இந்த மரம் வந்து பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். இட் வில் பி ப்ளூமிங் வித் ஃபிளவர்ஸ். பூக்களா பூக்க ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, போன படத்துல எப்படி இருக்கு? காஞ்சு போன மரமா இருக்கு. இப்ப வந்து அது தெளிச்சு விட்டோன்னே என்ன ஆகும்னு சொல்றது, அந்த நாய் பூக்களோட நிரம்பி இருக்கும். Would be filled with flowers. He obeyed the words of dog as instructed, bringing dead trees to life. உயிர் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. He obeyed the words. அந்த நாய் என்ன சொல்லித்தோ அதே மாதிரி the good old man, he does it. And he brought dead trees to life. Looking at this, the prince of that kingdom, he gave the old man rich rewards. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கிறது, இந்த நபர் இப்படி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த மரக்கள்ல வந்து செடி எல்லாம், செடி பழங்கள்லாம் புது குலுங்க ஆரம்பிச்சுதான். இதை தெரிஞ்ச இந்த நாட்டினுடைய ராஜா பொற்காசுகளும் பணங்களும் நிறைய பணங்களும் இவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாராம். He gave the prince gave the old man with rich rewards. The neighbor, இந்த இடத்துலயும் இந்த நெய்பர் விடுறதா இல்ல. The neighbor, he again collected the ashes. He's not going to leave this good old man. Whatever he does, even he wants to do the same thing. See, I again collected the ashes. He went to the prince palace and scattered the ashes. அவர் தான், நான் தான் இது பண்ணேன், அவர் பண்ணல, நான் தான் அது மாதிரி அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து அந்த ஆஷஸ் வந்து இப்படி தெளிச்சு விடலாம். அதனால என்ன ஆகுது இந்த இடத்துல? the ashes all flew into prince's eyes and mouth. அப்படி பறந்து போனோம்னா அந்த ராஜாவினுடைய கண்ணுல போய் விழுந்துருத்தான். அது மட்டும் இல்லாம சிலதெல்லாம் வாய்க்குள்ள போந்து அப்படியே அவர் வந்து அப்படியே திணறி அவருக்கு வந்து மூச்சு விட முடியல, கண் பார்வையும் தெரியாத மாதிரி ஆயிடுதான். இட் ஃபியூ இன்டு ஐஸ். இப்ப நம்ம கண்ணிலே வந்து ஒரு தூசி விழுந்ததுன்னா அந்த ஒரு நிமிஷம் நம்மளால பார்க்க முடியாது இல்ல. இட் டேக் சம் டைம்.
The ashes all flew into Prince's eyes and mouth, blinding and choking him. கண் தெரியாத அளவுக்கு இங்க பாருங்க. You can see Prince eyes being getting blind. His eyes are getting blind because of this ashes, and it also chokes him. It chokes his throat. Envious old man was beaten by the servants of the palace. அந்த ராஜாவுடைய அந்த பேலஸ்ல இருந்த மக்கள்லாம் விடுவாங்களா? அந்த சேவகர்கள்லாம் விடமாட்டாங்கல்ல. எப்படி நீ எங்க ராஜா வந்து இந்த மாதிரி பண்ணுவ? அவர் இப்போ கண்ணு தெரியல, அவருக்கு தொண்டை பேசவும் முடியல, தொண்டை அடைச்சு போயிருக்கு, கண்ணு போயிருக்கு, கண்ணு தெரியாத அளவுக்கு இப்படியே பண்ணிட்டியே. அதை கேட்ட உடனே ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சிட்டாங்களாம். See, you can see the pictures. The servants be hitting the old man, the envious neighbor. The honest couple sent for them. The good old man The honest couple sent for them, the good old man and women, as soon as they heard of their neighbor's distress, sent for them. என்ன பண்றாங்க? And after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches. அவங்க வந்து உணர்ந்துடுறாங்களாம். After reproving them for their greed, இந்த மாதிரி நடந்துட்ட விஷயம் பொறாமப்பட்டதுனால இதை வந்து அவங்க உணர்ந்துடுறாங்க. ஸோ தே கேவ் ஹிம் அ ஷேர் ஆஃப் தியர் ஓன் ரிச்சஸ். இந்த இடத்துலயுமே அவங்களுடைய நல்ல குணத்தை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ தே கேவ் ஷேர் ஆஃப் தியர் ஓன் ரிச்சஸ். அவங்கள்ட்ட இந்த பணத்தை வந்து ஒரு பங்கு, அதுல இருந்து ஒரு பங்கு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? த envious couple, they turned to be a normal one. They looked after their own work. மற்றவங்க வேலையெல்லாம் வந்து பார்க்கல, அவங்களுக்கு போதுமான அளவு பணம் வந்துடுது. They looked after their own lives. They never mended into others' lives. So the wicked old couple mended their ways and led good and virtuous lives ever after. இதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They never came across, they never came into as a hindrance to this good old couple. இந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாத வரைக்கும் அவங்க மாறி போயிட்டாங்க. இப்ப ஈச் இன்ஸ்டன்ஸ் 3 நிகழ்வுகள். முதல்ல அந்த நாயை தூக்கின்னு போறாங்க, அப்புறம் அந்த மாட்டரை வந்து உடைக்கிறது மட்டும் இல்லாம எரிச்சிடுறாங்க. 3வது சந்தர்ப்பத்துல அந்த ஆஷஸை வந்து நான் தான் வந்து பயன்படுத்தி இதை வந்து ஒரு நிறைய பூக்கள் பூக்க வைப்பேன் அப்படின்னு அந்த ராஜாட்ட போய் சொல்ல பாக்குறேன். ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த ராஜாவினுடைய கண்ணுல தூசி விழுந்துருது. இதை பார்த்து அந்த சேவகர்கள் வந்து கோவப்பட்டு இவங்களை அடி அடின்னு அடிச்சிடுறாங்க இல்லையா? நவ் தட் தே ஹாவ் அண்டர்ஸ்டுட் how they have to behave, எப்படி நடந்துக்கணும், இது வந்து தப்புங்கிறத வந்து உணர்ந்துடுறாங்க. So they look after their own lives, they mended their own ways and led good and virtuous lives ever after. So this is the story. இதுதான் the envious neighbor, இந்த பாடத்தினுடைய கதை. How this wicked people transformed to a good couple after these many happenings. இத்தனை நிகழ்வுகளுக்கு அப்புறம் எப்படி அவங்க மாறினாங்கிறது தான் இந்த கதை. I hope the story is understood by everyone. So pertaining to this story, we'll see questions in next class. Okay? So இந்த கிளாஸை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த செஷன்ல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். Thank you so much friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.